பிரியாணியில் லெக் பீஸ் கிடைக்கிறதுலாம் அதிர்ஷ்டங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம வந்தது தான் நிக்ஸாம் பிரியாணி கடை. அண்ணன் சென்னையில் புயல் வேகம் வந்த மாதிரி நம்ம பிரியாணி கடையும் வேகமாக ஓடணும்னு சொல்லிட்டு நிக்ஸாம் புயல்னு பேர் வச்சுட்டார் போல். அண்ணன்கிட்ட போனோடனே ஒரு சிக்கன் பிரியாணி சொல்லிச்சு. அண்ணன் சும்மா சுட சுட ஒரு பிரியாணி எடுத்து வந்தார். பிரியாணியில் லெக் பீஸை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு ஹாப்பி, மனசுலாம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அண்ணன் ரைத்தா வச்சுரு, அண்ணன் கிரேவி கொடுங்க அண்ணன், அந்த மாதிரிலாம் எது கிடையாது, ரைத்தா மட்டும் தான் சொல்லிட்டாரு. அதுதான் கொஞ்சம் டிசப்பாயின்ட் ஆகிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டைலில் அந்த கறி எடுக்கும்போது பீஸ்லாம் அவ்வளோ சூப்பராக வெந்திருந்தது, செம்ம ஜூஸியாக இருந்தது. அதை அழகாக உடச்சி வச்சு முட்டை கொடுத்துருந்தாங்க. அதை அழகாக எடுத்து வச்சு ஆனியனோட அந்த சாதத்தை அள்ளி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. ஆனால் அண்ணன் பீஸை மட்டும்தான் ஒன்றே வச்சுட்டாரு. லெக் பீஸ் கிடைக்கிறது என்னவோ அதிர்ஷ்டம் தான். ஆனால் ஒரே ஒரு லெக் பீஸ் இருந்து அடுத்த பீஸ் இல்லைனா சாப்பிட்றது நமக்கு தான் ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. ஆனால் பட் சூப்பராக இருந்துச்சு. இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. மறக்காமல் அந்த கடையை விசிட் பண்ணுங்கள். சாப்பிட்றது சூப்பராக இருக்குது. ரைஸ்லாம் சூப்பராக குக்காக இருந்தது. சாப்பிட்றதுக்கு உண்மையாக ஒர்த்தாக இருந்தது. 100 rupees பிரியாணி. மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.